இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னா, நாளைக்கு அது 1,00,000 போயிடணும். ஸோ இப்படி தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்கு. பணம் வந்து உடனே டபுள் ஆகணுன்ட்டு. ஸோ இப்ப ஏஐ வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸா ஐடென்டிஃபை பண்ணுமா சார்? அதாவது மல்டி பேக்கர் ஆறதுக்கான ப்ராபபிலிட்டியே சொல்லும். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக நான் வந்து மொத்தமாக ஏஐ வேஸ்ட்டுன்னே நான் சொல்லலாம். பட் அது மாதிரி நான் சொல்லல. ஏஐ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அது நமக்கு நிறைய அதை நம்ம வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். நம்மளோட அசிஸ்டண்ட் ஒரு நம்மளோட கீழே ஒரு ஜூனியராக அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம பாஸ் ஆக்கி அது சொல்கிறபடி நம்ம கேட்கக்கூடாது. there's a டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? நம்ம இதில் கூட சொல்லுவோம். மணியை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களா, மணி உங்களை மேனேஜ் பண்ணுங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் மணியை மேனேஜ் பண்ணுறப்போ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. பட் இஃப் மணி மேனேஜஸ் யூ தென் நீங்கள் வந்து காலையில் ராத்திரி வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அதே தான் அதை நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க, அதை வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இது மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணு. கரெக்டாக இப்போ மேனேஜர் ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படி தான், இல்லை ஒரு சீனியர் எப்படி அது மாதிரி. ஸோ அதை சப்பார்டினேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. பட் அதர்வைஸ் மல்டி பேக்கருக்கு ஆகணும்னா நீங்கள் ஓவர் நைட்டில் மல்டி பேக்கர் ஆக முடியாது, ஒரு மாதத்துலேயும் ஆக முடியாது.